Okay. Pharmacognosy remaining MCQs பார்த்தரலாம். 41th question. Dash is soluble in water and insoluble in alcohol. Options honey, gelatin, castor oil, none of the above. Okay. இங்கே வந்துட்டு honey வந்துட்டு soluble in water but insoluble in alcohol. ஓகேங்களா? இங்கே ஜெலாட்டினும் வந்துட்டு warm waterல dissolve ஆகும். ஆனால் cold waterல கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். warm waterல dissolve ஆகும். அதே போல் alcoholல insoluble. Castor oil வந்துட்டு insoluble in water and soluble in alcohol. சரிங்களா? இப்போது இது வந்துட்டு ஒரு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கே ஜெலாட்டின் வந்துட்டு வார்ம் வாட்டரில் தான் டிசால்வ் ஆகும், கோல்டில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும்னு சொல்கிறதுனால நம்ம இங்கே ஹனி ஆப்ஷன் ஏ ஹனி ஆப்ஷனுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் இன்கேஸ் போத் ஏ அண்ட் பி இருந்தாக்கா அந்த கண்டிஷனில் நீங்கள் ஹனி அண்ட் ஜெலாட்டின் ரெண்டுமே கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? டேஷ் இஸ் சாலிபிள் இன் வாட்டர், இன்சாலிபிள் இன் ஆல்கஹால். அதாவது வாட்டரில் சாலிபிள் ஆகும், ஆல்கஹாலில் சாலிபிள் ஆகாது. ஆப்ஷன் ஏ ஹனி தான் இங்கே நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன். ரீப்ளேஸ்மெண்ட் பை எக்ஸாஸ்டட் ட்ரக்ஸ், சப்ஸ்டியூஷன் வித் சூப்பர்ஃபிஷியலி சிமிலர் பட் இன்ஃபீரியர் ட்ரக்ஸ், சப்ஸ்டியூஷன் பை ஆர்டிஃபிஷியலி மேனுஃபேக்சர் சப்ஸ்டியூயன்ட், சிந்தட்டிக் கெமிக்கல், ஆல் ஆஃப் தி அபோவ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, ஆல் ஆஃப் தி அபோவ். அதாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அடல்ட்ரேஷன் தெரியும் இல்லையா, கலப்படம். டிஃப்ரெண்ட் என்னென்ன முறைகள் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் கொஸ்டின். இங்கே வந்துட்டு இங்கே ஆல் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட், விச் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் இஸ் யூஸ்ட் அஸ் எ ட்ரக் இன் கெனாபிஸ்? ட்ரைட் ஃப்ளவரிங் டாப்ஸ், ஸ்டெம், ரூட், நன் ஆஃப் தி அபோவ். லீவ்ஸ் அண்ட் ட்ரைட் ஃப்ளவரிங் டாப்ஸ். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். கெனாபிஸில் ட்ரைட் ஃப்ளவரிங் டாப்ஸ் அண்ட் லீவ்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், biological source of cotton fiber is Cyameopsis tetragonalobus, Gossypium barbadense, Archis hypogae, Saraca indica. Cotton family நம்மளுக்கு தெரியும், Gossypium barbadense. Next, dash are the drugs which are used in the treatment of cancer? Carbinatives, anti-tumor, astringent, oxytoxics. Sorry, அது spelling mistake இருக்கு. Option B, anti-tumor. Next, dash are arranged spirally and they are solitary in nature. Option A, leaf, leaflets, neem, none of the above. Answer is option A, leaves. Next question, palisade ratio is defined as option A, total number of palisade cells beneath each upper epidermal cell, total number of palisade cells beneath mesophyll, average number of palisade cells beneath each upper epidermal cells, none of the above. Palisade ratio is average number of palisade cells beneath each upper epidermal cells. இங்கே வந்து இந்த ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சி ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ், இது வந்து ஆவரேஜ் நம்பர், இது டோட்டல் நம்பர். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பேலசைட் செல்ஸ் பெனெத் ஈச் அப்பர் எபிடர்மல் செல்ஸ் தான் வந்துட்டு பேலசைட் ரேஷியோ. நெக்ஸ்ட், ஏரல் இஸ் outgrowth from microphyll and covering the seed, stiff bristle-like appendages with wavy flowering gloom of grasses, warty outgrowth from microphyll, sculent growth from hilum covering entire seed. Answer is option D. Marine fungus is the source for penicillin, cephalosporin, zonorol, averol. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, செஃப்லோஸ்போரின். ஓகேங்களா? பெனிசிலின் நம்மளுக்கு தெரியும், நொட்டாட்டம்லேருந்து எடுத்தது. அண்ட் செஃப்லோஸ்போரின் வந்து இதுக்கான ஆன்சர் சொல்லியிருக்கோம். ஜொனாரால் அண்ட் அவரோல் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்துட்டு இந்த அவரோலுமே வந்துட்டு மெரைன் ஸ்பாஞ்சிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ட்ரக் தான். டிசீடியா அவேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரசைட்டிக் புரோட்டோசோவா ஃபேமிலி தான். சரிங்களா? அதுலேருந்து எடுக்கக்கூடிய ட்ரக் தான் இது. இந்த ஜொனாராலும் வந்துட்டு மெரைன் ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சிந்தட்டிக் ட்ரக். ப்ரௌன் ஆல்கே, டிக்டோஃபிலேரியாசிஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுலேருந்து எடுக்கக்கூடியது தான். ஆனால் இது ரெண்டுமே மெரைன் ரிலேட்டட் இது இருந்தாலும் நம்ம ஏன் செஃப்லோஸ்போரின், இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் செஃப்லோஸ்போரின் நம்ம ஒரு ஆன்சர் தான் சூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நம்ம செஃப்லோஸ்போரின் ஏன் சூஸ் பண்ணுறோன்னா அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெரைன் இதுலேருந்து எடுத்தப்பட்ட ஒரு ட்ரக்குன்றதுனால நம்ம இங்கே செஃப்லோஸ்போரின் ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா?
மற்றபடி சப்போஸ் இன்கேஸ் பெனிசிலின்ற ஆப்ஷன் இல்லாமல் இந்த 3 ட்ரக் கொடுத்துட்டு கடைசி ஆப்ஷன் ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த கண்டிஷனில் ஆல் ஆஃப் தி அபோவ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் செஃப்லோஸ்போரின் சி. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீவேஜ் வாட்டர் மெரைன் ரிலேட்டட் இதில் வந்துட்டு என்விரான்மெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட ட்ரக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரிசாந்திமம் இஸ் மெயின்லி யூஸ்ட் as pesticide, insecticide, rodenticide, larvicide. இந்த கிரிசாந்திமம் இந்த இருந்து எடுக்கக்கூடியது வந்துட்டு பெஸ்டிசைடா, ரோடன்டிசைடா, இன்செக்டிசைடா, லார்விசைடான்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இன்செக்டிசைட். சரிங்களா? எல்லோ சென்டர் தான் வந்துட்டு அது வந்து ஒரு நேச்சுரல் டாக்ஸின் அண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லான இன்செக்டிசைட். இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கூட. சரிங்களா? அட் தி சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிரிசாந்திமம் ஃப்ளவர்லேருந்து பைரித்ரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூண்ட் யூஸ் பண்ணி தான் பெஸ்டிசைடை வந்துட்டு தயாரிக்கிறாங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் ஓவரால் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரே கொஸ்டினுக்கு வந்து 2-3 ஆன்சரை கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்காக கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம மெஜாரிட்டி சான்ஸ் இப்போ வந்து இன்செக்டிசைடு வந்து ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் மேஜர் ஆக்ஷன் வந்து இன்செக்டிசைடு தான். பெஸ்டிசைட் ஆக்ஷனும் அது ஃப்ளவர்லேருந்து எடுக்கக்கூடியது தான். ஸோ இன்கேஸ் போத் ஆப்ஷன் ஏ அண்ட் பி அந்த மாதிரிலாம் இருக்க டைமில் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டைமில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல். இப்போ ஒரு 4 ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 ட்ரக்ஸ் ஒரே இது மாதிரி இருக்குன்னா அதில் எது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் ஃபார்மசிஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இங்கே பெஸ்டிசைடுமே வந்துட்டு ஆன்சர் தான் சொல்லலாம் தான். ஸோ மேஜர் ஃபங்க்ஷன் வந்து இன்செக்டிசைடுன்றதுனால வி கோ ஃபார் தி ஆப்ஷன் பி இன்செக்டிசைட். ஃப்ளவர் பைரித்ரின் காம்பவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளவர்லேருந்து பைரித்ரின் காம்பவுண்ட்லேருந்து அப்படின்ட்டு அது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா அந்த டைம் நீங்கள் பெஸ்டிசைடை தான் சூஸ் பண்ணணும். அந்த காம்பவுண்ட் நேமை மென்ஷன் பண்ணி இதோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்கப்ப நீங்கள் இன்செக்டிசைடு போகக்கூடாது. அது தப்பான ஆன்சர். இந்த காம்பவுண்ட் பைரித்ரின் அப்படின்னு சொல்லிட்டு கிரிசாந்திமம் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய பைரத்ரின் கான்ஸ்டியூண்ட்டை யூஸ் பண்ணுறது எது? ரோடன்டிசைட், பெஸ்டிசைட், இன்செக்டிசைட் இந்த மாதிரி கேட்டோன்னா அந்த டைமில் நீங்கள் பெஸ்டிசைட் தான் ஆன்சராக சொல்லணும். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ இங்கே காமனாக வெறும் ட்ரக்கோட பேர் மட்டும் சொல்லி கேட்டிருக்கிறதுனால நம்ம மேஜர் ஆக்ஷன் இன்செக்டிசைட் பவர்ஃபுல்ன்றதுனால நம்ம இன்செக்டிசைட் சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் யாரும். கொஸ்டின், Halpin's test is used for option A detection of cottonseed oil as an adulterant, detection of artificial invert sugar, saponins, tannins. ஓகே, ஹால்பன் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா காட்டன் சீட் ஆயிலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ காட்டன் சீட் ஆயில் தான் வந்துட்டு ஹால்பன் டெஸ்ட். ஓகே, இப்போ வந்துட்டு இது கூடவே வந்துட்டு இன்னொரு 2 to 3 மேஜரான ஆயிலுக்கு என்னென்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்கன்றதையும் பார்த்துடலாம். காட்டன் சீட் ஆயில்னா ஹால்பன்ஸ் டெஸ்ட். சீசேம் ஆயிலுக்கு வந்து பேண்டோவிரின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. கேஸ்டர் ஆயிலுக்கு வந்துட்டு மாலிப்டேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆரிஜினோம் ஆயிலுக்கு வந்துட்டு ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ஆயில்ஸோட டெஸ்ட்டும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்துட்டு கேட்டாலும் கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஹால்பன் டெஸ்ட் ஃபார் காட்டன் சீட் ஆயில், நான் இன்னொரு தான் ரிப்பீட் பண்ணுறேன். ஹால்பன் டெஸ்ட் ஃபார் காட்டன் சீட் ஆயில், பெண்டோர்வின் டெஸ்ட் ஃபார் சீசம் ஆயில், மாலிப்டேட் டெஸ்ட் ஃபார் கேஸ்டர் ஆயில் அண்ட் ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட் ஃபார் ஆரிஜினோம் ஆயில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், dash is mostly applicable to such plant material which is dried initially in air and the constituents are not degraded by boiling up to 1000 degrees Celsius. Okay, option A water and steam distillation, water distillation, direct steam distillation, none of the above. ஓகே, இங்கே இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாட்டர் டிஸ்டிலேஷன். ஓகே, இந்த டைரக்ட் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன ஆகுனா ஸ்டார்டிங் மெட்டீரியல் இஸ் சஸ்பெண்டட் அபோவ் தி வாட்டர் இன் தி பாயிலிங் ஃப்ளாஸ்க். ஓகேவா? ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து வாட்டருக்கு மேலே ஃப்ளாஸ்கில் தான் இது பண்ணி தான் வச்சு இந்த ப்ராசஸ் இருக்கும். அண்ட் வாட்டர் அண்ட் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் இதை வந்து ஹைட்ரோ டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹைட்ரோ டிஸ்டிலேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வாட்டர் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். இதில் வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல்லேருந்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி தான் பாயில் பண்ண விடுவாங்க. சரிங்களா? பாயிலிங் கண்டெய்னரில் வாட்டர் கூட ஸ்டார்டிங் மெட்டீரியலும் மிக்ஸ் ஆகியிருந்திருக்கும்.
அண்ட் இந்த வாட்டர் டிஸ்டிலேஷனில் வந்து என்ன ஆகும்னா இது எவாப்ரேஷன் மூலயமா வந்து வாட்டர் பியூரிஃபை பண்ணுவாங்க. கண்டாமினேட்டட் வாட்டர்லாம் இருக்கு இல்லையா, கண்டாமினேட்டட் வாட்டர் இஸ் ஹீட்டட் டு ஃபார்ம் ஸ்டீம். ஓகேங்களா, இது வந்து வாட்டர் டிஸ்டிலேஷனோட ப்ராசஸ். ஸோ இதில் வந்து முக்கியமாக நோட் பண்ண பாயிண்ட் என்னன்னாக்கா ஹைட்ரோ டிஸ்டிலேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வாட்டர் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஹைட்ரோ டிஸ்டிலேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வாட்டர் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் மெட்டீரியலை வாட்டர் கூடயே மிக்ஸ் பண்ணி பாய்லிங் ஃப்ளாஸ்கில் இருக்கும். இந்த டைரக்ட் ஸ்டீம் டிஸ்டிலேஷனில் வந்துட்டு ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து வாட்டருக்கு மேலே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட், நேம் தி ட்ரக் விச் கண்டெயின் பெசோரின். கோக்ரூ, ட்ரக்ககாந்த், போத் A and B, none of the above. ஃபைன். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ட்ரக்ககாந்த். ஓகேங்களா, ட்ரக்ககாந்தில் 2 வைட்டல் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து வாட்டர் சால்யூபிள், இன்னொன்று வாட்டர் இன்சால்யூபிள். இந்த வாட்டர் சால்யூபிள் தான் வந்து ட்ரக்ககாந்தின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் வாட்டர் இன்சால்யூபிள் வந்துட்டு பெசோரின். ஓகேங்களா, ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ட்ரக்ககாந்த். நேம் த ட்ரக் விச் கண்டெயின் பெசோரின். ஆப்ஷன் பி ட்ரக்ககாந்த். இதில் வந்துட்டு வாட்டர் சால்யூபிள் அண்ட் வாட்டர் இன்சால்யூபிள் ட்ரக்ககாந்தின் அண்ட் பெசோரின் இஸ் வாட்டர் இன்சால்யூபிள். நெக்ஸ்ட், several layers of thin walled tangentially elongated cell starch grains are present. Cortex, periderm, phloem parenchyma, secondary parenchyma. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார்டெக்ஸ். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு ஆயுர்வேதா பித்தா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பைல். அதாவது பைல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் transmitting sense impression to the mind, providing the static energy for holding body tissues together, all digestive and metabolic activities, lubrication for various points of friction. Bile. Option C, all digestive and metabolic activities. Next, aryl is present in nutmeg, cardamom, strophanthus, castor. Option A, nutmeg. Next, anti-leukemic compound bryostatin is isolated from marine organism Bugula neritinia, Tithia crypta, Liscolinum patella, Tridinimum species. Option A, Bugula neritina. Next, closed collateral vascular bundles are the characteristics of dicotyledonous plant, monocotyledon plant, weeds, none of the above. Answer is option B, monocotyledon plants. Which one is not an intermediate in ischemic acid pathway? Ischemic acid pathwayல எது intermediate இல்லை அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ எரித்ரோஸ் 4 phosphate, குரோஸ்மிக் ஆசிட், ischemic acid, ஃபெர்ஃபினிக் ஆசிட். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ எரித்ரோஸ் 4 phosphate. ஓகே, இந்த குரோஸ்மிக் ஆசிட், இஸ்கெமிக் ஆசிட் இதெல்லாம் வந்துட்டு இன்டர்மீடியேட்டில் இருக்கும். இந்த எரித்ரோஸ் 4 phosphate வந்துட்டு ஸ்டார்டிங் மெட்டீரியல் முதல்ல வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த பாத்வே கூட எடுத்து நீங்கள் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, விச் ஒன் இஸ் எசென்ஷியல் விட்டமின் இன் கல்ச்சர் மீடியா? தையமின், அஸ்கார்பிக் ஆசிட், பேத்தோதெனிக் ஆசிட், பயோட்டின். ஓகே ஓகே விட்டமின் பி தான் வந்துட்டு எசென்ஷியல் விட்டமின் ஃபார் கல்ச்சர் மீடியா. ஓகேங்களா, நெசசரி விட்டமின் பி நெசசரி ஃபார் செல் க்ரோத் அண்ட் பாலிஃப்ரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கப்படுது. இந்த அஸ்கார்பிக் ஆசிட் வந்து விட்டமின் சி அண்ட் பேத்தோதெனிக் ஆசிட் விட்டமின் B5 which helps in synthesis of coenzyme and in some casesல வந்துட்டு விட்டமின் B12 A and விட்டமின் E இதெல்லாம் கூட essential vitamin for culture media. So here we go for option A, thiamine. Name the drug which contain reserpine, Ravolfia, Gocru, Fennel, Trakaganth. Okay, answer is option A, Ravolfia. Option A, Ravolfia. ரெசர்பைன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டு ட்ரீட் ஹை பிளட் ப்ரெஷர். ஹை பிளட் ப்ரெஷரை ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு ரெசர்பைன் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மெயினாக வந்துட்டு ரவோல்ஃபியா இருந்து தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
When titrated with water, it forms a yellowish brown emulsion. Water கூட titrate பண்ணும்போது yellowish brown emulsion form ஆகும்னு கேட்குறாங்க. Honey, gelatin, myrrh, castor oil. Okay, we go for an option C, myrrh. It's an oleogum resin இல்லையா? oleogum resin in case asafoetida கூட அவங்க ஆப்ஷனாக கொடுக்கலாம். Next question 63. Adaptogen or substance which improve physical endurance, maintain stamina in adverse and difficult environment, increase the tolerance to change in environment, and option D, all of the above. So here our answer is option D, all of the above. Next. In plant tissue culture surface, sterilization of explant is done by sodium hypochlorite, bromine water, hydrogen peroxide. So here answer is option D, all of the above. Okay. Sodium hypochlorite, bromine water, hydrogen peroxide. Sodium hypochlorite, sodium chloride is also commonly known as bleach, and hydrogen peroxide is rarely used chemical for surface sterilization. Okay, next question. For the formulation of shoot, which ratio of plant growth regulators is required? Auxin cytokinin 1:4, auxin cytokinin 4:1, auxin cytokinin 100:1, auxin cytokinin 1:100. So here the answer is option D, auxin cytokinin 4:1. Next question. Iodine value for oils and fats is measured as iodine present in oils, extent of unsaturation, extent of saturation, and option D, none of the above. Here the answer is option B, extent of unsaturation. Extent of unsaturation, option B the answer. Okay. இதோட definition என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, number of grams of iodine absorbed by 100 gram of fat. Number of grams of iodine absorbed by 100 gram of fat. Name the following combination to form glycoresins: benzoic acid plus cinnamic acid, volatile oil plus resin, volatile oil plus gum plus resin, sugar plus resin. Usually resin is combination with the glycosides. ஓகேங்களா? So here option D, sugar with resin. Glycoresin, sugar with resins, glycoresin. Okay, next. Characteristics feature of umbelliferous fruits. Two mericarp joined together by a thread-like structure called as carpophore. Primary ridges or 5 or more runs from apex to base. All umbelliferous fruits contains volatile oil. Option D, all of the above. Okay, here the correct answer is option D, all of the above. Next. Identify the drugs belonging to following family examples of diuretics. Okay, identify the drugs belonging of the following family examples of diuretics. Gokru, Punarnava, Vasaka, Balsam, both A and B. Okay. Inge Vasaka is an antibiotic and anti-inflammatory. Balsam is also antibiotic and anti-inflammatory. Gokru and Punarva is diuretics. So option E, both A and B தான் வந்துட்டு ஆன்சர். இங்கே கோக்ரோ அண்ட் புனர்வா வந்துட்டு diuretics, வசாக்கா அண்ட் பால்சம் வந்துட்டு என்னது ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. சரிங்களா? ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, மீதி ரெண்டும் வந்து diuretics. ஸோ we choose option A and B. Okay. Iodine number of fat is determined to know free fatty acid, average molecular size, relative unsaturation, and option D, all of the above. Okay. Amount of unsaturation of fats and oils. Iodine number of fat is determined to know. Option C, relative unsaturation. Iodine number of fat is determined to know the amount of unsaturation in fats and oils. ஓகேங்களா?
Option C, relative unsaturation. Okay. COM is present in saffron, colchicum, nux vomica, A and B. Here option correct answer is option D, A and B. Both A and B. Okay. COMனா என்ன அப்படின்னாக்கா அது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ பப்ளோ டியூபர். ஓகே, இப்போ செடி இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் இப்படி இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்வெல்லன், அண்டர்கிரவுண்ட் பிளான்ட் ஸ்டெம் ஸ்வெல்லன் இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அடியில் இது மாதிரி இருக்கும். அது வந்துட்டு சம்மர் டைமில் தண்ணி இல்லாத டைமில் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறதோ, இல்லை ட்ராட் டைமில், இல்லை அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் மாதிரி பிளான்ட்ஸ்க்கு வின்டரில் சர்வை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை சம்மரில் சர்வை பண்ணுற அந்த மாதிரி எசென்ஷியல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது. இதுதான் வந்துட்டு காம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்துட்டு ஆப்ஷன் ஏ, பி ரெண்டுத்துக்குமே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் மில்லிகிராம் ஆஃப் potassium hydroxide required to combine with fatty acid which are present in glyceride from in 1 gram of sample of oil or fat is called. Difference between saponification value and acid value, ester value, acid value, both A and B. Okay, in the first option இருக்குல்ல, difference between saponification and acid value, அது ஒன்றும் இல்லை, எஸ்டர் வேல்யூ தான். எஸ்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சப்பானிஃபிகேஷன் வேல்யூ மைனஸ் ஆசிட் வேல்யூ. சரி ஓகேங்களா, அது ரெண்டுமே சேம் தான். ஸோ ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி தான். சப்பானிஃபிகேஷன் வேல்யூனா என்ன ஆகுனா, நம்பர் ஆஃப் மில்லிகிராம்ஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நீடட் டு நியூட்ரலைஸ் ஃபேட்டி ஆசிட் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் 1 gram. இதுவே வந்துட்டு எஸ்டர் வேல்யூவில் ஏஸ்டஸ் ப்ரெசன்ட் இன் 1 gram ஆஃப் ஃபேட் ஆர் ஆயில். அண்ட் ஆசிட் வேல்யூவில் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரெக்வைர்ட் டு நியூட்ரலைஸ் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் ப்ரெசன்ட் இன் 1 gram ஆஃப் ஃபேட். ஓகேங்களா, இப்போது இந்த எஸ்டர் வேல்யூனா ஒன்றும் இல்லை, சப்பானிஃபிகேஷன் வேல்யூ மைனஸ் ஆசிட் வேல்யூ, அதுதான் ஃபார்முலா. எஸ்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சப்பானிஃபிகேஷன் வேல்யூ மைனஸ் ஆசிட் வேல்யூ. ஸோ இது ரெண்டுமே சேம் தான். இதனால இங்கே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, பயோசிந்தசிஸ் ஆஃப் அலிசாரின் ஃபாலோஸ். Biosynthesis of alizarin follows schemic acid pathway, mevalonic acid pathway, both A and B, acetate pathway. Here answer is option C, both A and B. Okay, which marine drug has a cardiovascular activity? Which marine drug has a cardiovascular activity? Okay, options பார்க்கலாம். Sponge-cosin, anthropylurins, saxitoxin, and option D A and B. இதுக்கும் வந்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி A and B. நெக்ஸ்ட், ஃபார் விட்டமின் E 1 international unit is contained 76 microgram of standard preparation, 0.025 microgram of standard preparation, 0.344 microgram of standard preparation, 7.7 microgram of standard preparation. Correct answer is option C, 0.344 microgram of standard preparation. விட்டமின் ஏனா என்ன, ரெட்டினால். இந்த கொஸ்டின் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதுவும் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், கேண்டிலெப்ரா ட்ரைகோம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் வெர்பாஸ்கம் டபாசஸ், டிஜிட்டாலிஸ் பர்பியூரா, செனா அங்கஸ்டிஃபோலியா, ஹெலிக்டரிஸ் ஐசோரா. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, வெர்பாஸ்கம் டபாசஸ். ஓகேங்களா. Next question, relation between ester value, saponification value and acid value is, ester value is equal to saponification value minus acid value, ester value is equal to saponification value plus acid value, acid value is equal to ester value minus saponification value. Option D both B and C. ஓகே, நம்ம இப்போ தான் ஒரு 2 கொஸ்டினுக்கு முன்னாடி பார்த்தோம் எஸ்டர் வேல்யூனா என்னன்ட்டு, சப்பானிஃபிகேஷன் வேல்யூ மைனஸ் ஆசிட் வேல்யூ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா, இந்த ஃபார்முலாவும் நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சப்பானிஃபிகேஷன் வேல்யூ மைனஸ் ஆசிட் வேல்யூ. எஸ்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சப்பானிஃபிகேஷன் வேல்யூ மைனஸ் ஆசிட் வேல்யூ. நெக்ஸ்ட், மெனோலைட் இஸ் அ மெரைன் ட்ரக். ஓகே, என்ன கேட்டகரினா ஆன்டிஃபங்கல், மசில் ரிலாக்சன்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிபைரட்டிக். மெனோலிடின் இஸ் அன் விச் கேட்டகரி ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி.
ஆக்சுவலி அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அனால்ஜெசிக், ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான் சரிங்களா. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிபயோட்டிக், அனால்ஜெசிக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் யூ கேன் சூஸ். இங்கே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வந்து நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓப்பன் கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் dicotyledonous stems, monocotyledonous plant, weeds, none of the above. Answer is option A, dicotyledonous stem. இதுவே closed collateralனாக்கா monocotyledon plant. ஓகேங்களா. In which Ayurvedic formulation preservative is not required? Leppa, Vatika, Asava, Pisti. Option C, Asava.